அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒருத்தர் புதுசா புத்தகம் படிக்க ஆரம்பிக்கும்போது, அவர் புத்தகத்த எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பொதுவா எந்த வகையான தேடல் இருக்குங்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னங்கிறது மூலமா, அத நோக்கி அது சம்மந்தமா படிக்க ஆரம்பிக்கலாம். அ அந்த வகையில எனக்கு பயணம் சார்ந்த புத்தகங்கள் படிக்கிறதுக்கு பயணம் சார்ந்த ஒரு செய்திகளையோ, அ அது அது சம்மந்தமான கதைகளையோ படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் எனக்கு தேசாந்திரி எஸ். ராமகிருஷ்ணனுடைய தேசாந்திரியோட அறிமுகம் கிடைச்சது. அதன் மூலமா அவரோட புத்தகங்கள் நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். அ ஒரு ஸ்டேஜில பார்த்தா, அவர் புத்தகங்கள் மட்டுமே தேடி தேடி படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அடுத்த கட்டமா வேற ஏதாவது ம் எழுத்தாளர்கள் சம்மந்தமா படிக்க போகவே முடியல. என்னன்னா எப்படி இருக்கும்? எனக்கு இவரோட எழுத்து கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தேக்கம் அடைஞ்ச நிலை வந்தது ஒரு ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் சில சஜஷன் மூலமா அடுத்தடுத்த எழுத்தாளர்கள நோக்கி அ படிக்க ஆரம்பிச்சோம். அந்த வகையில அ ரஷ்யன் லிட்ரேச்சர்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமா பொதுவா இந்த இலக்கிய தளத்தில பேசப்படும். ஸோ, அந்த தளங்கள்ல புத்தகம் படிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ, அப்படி ரஷ்யன் லிட்ரேச்சர்ல ஒரு 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 புக்கு படிக்கணும்னா, எதுலருந்து ஆரம்பிக்கலாம்? எந்த புத்தகத்தில ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நண்பர்ட்ட கேட்கும் பொழுது, ம் ஜமீலா அப்படிங்கிற அந்த புத்தகத்த அவர் அறிமுகப்படுத்தினாரு. அது யார் எழுதியிருக்காங்கன்னா, ஜிங்கிஸ் சத்மாதவ்ங்கிற ஒரு ரைட்டர் தான் எழுதியிருக்கிறாரு. ஆம், இது 1958ல பப்ளிஷ் ஆன ஒரு நாவல். இது ஒரு நடக்கிற கதை களம் சென்ட்ரல் ஏசியால நடக்கும். கிர்கிஸ்தான்ங்கிற அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்ல நடக்கும். ஆம், இந்த புத்தகம், இந்த ரஷ்யன் லிட்ரேச்சர் எப்படி இருந்தது? அந்த வாசிப்பு அனுபவம் எப்படி இருந்தது? அந்த கதைய பத்தி, அந்த கதைக்கு பின்புலம், அதோட நரேஷன் எப்படி இருந்தது? அத பத்தி பார்க்கலாம். வாங்க. ஜமீலா. இந்த ரஷ்யன் நாவல்ல இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு உலகப் போர் நடக்கும்பொழுது ஒரு கிராமத்தில இருக்கிற ஒரு குடும்பத்திலருந்து அ தினமும் அவங்க தானியத்த ஒரு மூட்டைகள்ல எடுத்துட்டு போயி, ரயில் நிலையத்துக்கு கொண்டு போய் குடுக்கணும். ஏன்னா, அங்கருந்து அந்த ரயில் மூலமா ராணுவ வீரர்களுக்கு அந்த தானியங்கள் கொண்டு போகப்படும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்கவங்க வீட்லருந்து இந்த செயல பண்ணணும். அ இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சொல்லுவாங்க. ஸோ, அதுக்காக ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஆட்கள் போவாங்க. அப்படி வரும்பொழுது இந்த ஊர்ல இருக்கிற ஒரு வீட்ல அந்த குடும்ப அமைப்ப முதயே சொல்லிடுவாங்க. எப்படி இருக்கும்னா, அ ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு 2 பையன் இருப்பாங்க. பையன் கல்யாணம் ஆயிருக்கும். அவரோட மனைவி பேர் தான் ஜமீலா. ஆனா கல்யாணம் ஆகி ஒரு 2, 3 மாதங்கள்லயே சில மாதங்கள்லயே அவன் இந்த உலகப் போர்னால வீட்ல இருக்கிற எல்லா ஆண்களும் இராணுவத்துக்கு வரணும்னு சொன்னனால அங்க போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது, அந்த வீட்ல இப்ப யாரு மீதி இருப்பாங்கன்னா, அ அந்த அம்மா, மாமியார், மருமகளான ஜமீலா, அதுக்கப்புறம் அந்த பையன். அவன் ஸ்கூல் முடிக்க போறான். அந்த பையன் இருப்பான். அவன் பேர் கிச்னோபாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அ ஸோ இந்த 3 பேர் தான் இருப்பாங்க. இந்த 3 பேர் இருக்கும் பொழுது, இப்ப இந்த வீட்லருந்து யார் போணும் அப்படிங்கும்போது, இந்த பொண்ணையும் ஜமீலாவ கூப்பிடும்போது, ஃபர்ஸ்ட்டு அந்த மாமியார் விடாது. இல்ல இப்போ தான் ஆகணும். எல்லார் வீட்லயும் கூப்பிடுறாங்க. இப்ப எல்லாரும் போறாங்க. கண்டிப்பா உங்க வீட்டு சைடும் வரணும்னு சொல்லி கம்பல் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அனுப்புறாங்க. பட் கூட இந்த பையனையும் சேர்த்து அனுப்புறாங்க. ஸோ இப்ப இந்த கதை என்ன ஆகும்னா, இதிலேருந்து தான் கதையே ஆரம்பிக்கும்.
இவங்க வந்து தினமும் வந்து அந்த தானியத்த எடுத்து ஒரு மூட்டையில ஏத்தி, அதன் மூலமா குதிரை வண்டியிலயோ, மாட்டு வண்டியிலயோ ஏத்தி கொண்டு போய் அ அ ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல பயணப்படணும். அந்த பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரடு முரடான பாதைகளா தான் இருக்கும். அதெல்லாம் கடந்து ஸ்டெப்பி வேலின்னு சொல்றாங்க. அங்க தாண்டி பின்பு ஒரு பாறை சரிவை கடந்து, அதுக்கப்புறம் ரயில் நிலையம் செல்ல வேண்டும் மாரி எழுதியிருப்பாங்க. அங்க போனா, அங்க போய் அந்த மூட்டைகள்லாம் ஏத்தி, அந்த ட்ரெயின்ல ஏத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்து கீழ இறங்கி வந்து, திரும்ப வீட்டுக்கு வரணும். இதுதான் ரெகுலரா அங்க நடக்கும். ஸோ இந்த பயணம் நடக்கும். இதுக்கு நடுவுல தானியார்ன்னு ஒரு கேரக்டர் உள்ள வரும். ஒரு இளைஞன். அவன் யாருன்னா, அவன் வந்து ஒரு அனாதைன்னு வச்சுக்கங்களேன். ஆ பெற்றோர்கள் கிடையாது. ஆனா, அவன் வந்து சின்ன வயசுலேருந்து ஆடு, மாடுகள் மேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பாலங்கள் கட்டுற வேலை, பருத்தி கம்பெனியில பண்ற வேலை, அப்புறம் இப்படி இருக்கும்போது ஒரு அந்த வயது வந்தவுடனே கவர்மெண்ட் ரூல் படி அ ராணுவத்துக்கு போயிடுறான். போனதுக்கப்புறம் திரும்ப அவன் பூர்வீகமான இந்த ஊருக்கு வராங்க. அவங்க ஊர்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ, அவனையும் இந்த வேலைக்கு அனுப்புறாங்க. ஸோ, டெய்லியும் வந்து தானியா, ஜமீலா, கிச்சனா பாலா இவங்க 3 பேரும் இவங்க வீட்டு சார்பா ரெகுலரா தானியங்கள ஏத்திட்டு, மூட்டைகள ஏத்திட்டு ரயில் நிலையம் போய் வர்றது தான் கதை. இந்த பயணத்துக்கு நடுவுல என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குதுங்கிறது தான் கதை. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்டார்ட்டிங்கில படிக்கும்போது அ ஒரு மாரி குடும்ப கட்டமைப்பு, அதுக்கப்புறம் அந்த ஊரோட பிற்போக்குத்தனம், அவங்களோட சமூக கட்டமைப்பான பிற்போக்குத்தனங்கள்லாம் அதில தெரியும். இத போகும்போது அப்படியே பேசுவோம் அத பத்தி. ஆனா அந்த அதுக்கப்புறம் வந்து இந்த கதையில எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, ஒரு ஆர்ட் இருக்கும். ஒரு ஓவியத்த பத்தியும், இசைய பத்தியும் ரொம்ப சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. அ அந்த இசையின் மூலமா தான் ஒரு அந்த இடத்துல ஒரு ஒரு அ ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கும். ஜமீலாக்கு, கிஷ்னா பாலா இவங்களுக்கெல்லாம். அ அத பத்தி பார்ப்போம். ஸோ இந்த கதைக்கு உள்ள நம்ம டீட்டெயில்டா போறதுக்கு முன்னாடி, அ இந்த ஊரு எப்படிப்பட்ட ஊரு அப்படிங்கிறத சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே இந்த மாரி ஒரு கிளாசிக்கான நாவல்ல வந்து படிக்கும்போது அந்த நில அமைப்ப வந்து சொல்றதிலேயே நமக்கு ஒரு கற்பனை வளம் அழகா கொண்டு வருவாங்க. அம் எப்படின்னா, இது வந்து நீங்க இமேஜின் பண்ணலாம்ல. இப்ப நம்ம ஒரு ஊர்ல அப்படின்னு சொன்னோனே நமக்கு ஏதோ ஒரு ஊர் வரும். மேக்ஸிமம் நம்ம ஊர் ஞாபகம் வரும். இல்லன்னா ஏதோ ஒரு ஒரு கற்பனையான ஒரு ஊர் ஞாபகம் வரும். ஆனா, இந்த கதையில வந்து அவங்களோட நீள அமைப்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அம் அது இல்லாம அங்க இருக்கிற அவங்களோட சமூக கட்டமைப்பையும் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, அ அங்க ஒரு சில ரூல்லாம் இருக்கும். ஒரே குடும்பம் ஒண்ணா தான் ஒரே மாரி பக்கத்துல பக்கத்துல வாழுவாங்க. அந்த காலத்துல நாடோடிகளா இருந்தவங்க குடிபெயர்ந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு குடும்ப தலைவர் இறந்துட்டாங்கன்னா, அவங்க மனைவிக்கு மகன்கள் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து வெளிய திருமணமோ, வெளியவோ அனுப்ப விட மாட்டாங்க. அந்த குடும்பத்திலே இன்னொரு ஆண் மகனுக்கு ஆ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்படியான ஒரு கொஞ்சம் பிற்போக்குத்தனமான ஒரு சமூகமா தான் அந்த காலத்துல அந்த பகுதியிலயும் இருந்திருக்கு. அ அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் சில சம்பவங்கள்லாம் அதில இருக்கும். எப்படின்னா, ஒரு இராணுவத்துக்கு போனவங்கலாம் இப்ப லெட்டர் போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த லெட்டர்ல வந்து எடுத்த உடனே மனைவிய பத்தி கேட்கிறதோ, தெரிஞ்சவங்கள பத்தி கேட்கிறதோ இல்லாம, ஒரு ப்ரொசீஜரா வச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு முன்னோர்கள பத்தி தான் கேட்கணும். ஊர் பெரியவங்கள பத்தி கேட்கணும், விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் தன் குடும்பத்த பத்தி வரணும். கடைசியா ஒரு லைன்ல வந்து ஜமீலாவோட ஹஸ்பண்ட் கேட்டிருப்பாரு. இந்த மாரி "ஜமீலா எப்படி இருக்கா?" அதோட முடிச்சுப்பாங்க. இது வந்து ஒரு மாதிரியான அப்செட்ட குடுக்கும் அந்த பெண்ணுக்கு. ஜமீலாங்கிற ஒரு பெண்ணுக்கு. ஏன்னா, அவர நெனச்சுட்டு இருக்கோம். அவர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, அந்த லெட்டர்ல ஏதோ ஒரு பேருக்கு கடைசியா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ கேட்குற மாரி கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும். ஜமீலாக்கு எப்பயுமே. இந்த கதையில அ ரொம்ப புடிச்சது என்னன்னா, இந்த கிச்சனை பாலா, அ ஜமீலா, அதுக்கப்புறம் அந்த தானியார்
இவங்க பண்ற பயணங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உணர்வுகள், விளையாட்டுகள் இது வந்து தான் அந்த கதை. அதில எனக்கு ரொம்ப புடிச்ச கேரக்டர் வந்து கிச்சன பாலா. ஏன்னா, இந்த கதை வந்து இப்ப எக்ஸாம்பிள் அ "விண்ணை தாண்டி வருவாயா" படம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து சிம்புவோட ஆங்கிள்ல இருந்து தான் மேக்ஸிமம் படம் நகரும். ஆ நரேஷனே போகும். அ இப்படியான காதல் கதைகள் நெறையா நம்ம பார்த்துருப்போம். ஆனா, இந்த காதல் கதை எப்படி இருக்கும்னா, ஆ தன் அண்ணனின் மனைவியான தன் அண்ணி, மதினி அவங்க. ஆ அவங்களோட காதல ஒரு பையன் அவனோட அ அந்த பையன் வந்து கணவனோட தம்பி வந்து பார்த்து கூடயே வரான். அவனும் ஸ்கூல் பையன் தான். கூடயே வரான். அவன் அத பார்த்து, பார்த்து நமக்கு நரேட் பண்ணுவான். அதுதான் இதோட ஹைலைட். ஒரு வித்தியாசமான நரேஷனா இருந்தது. அவனோட பார்வையில இந்த கதை நகரும். ஜமீலாவோட பார்வையிலயோ, தானியார் பார்வையிலயோ, அந்த ஊர் பார்வையிலயோ வராது. அந்த பையனோட ஒரு கண்ணோட்டத்திலேயே இந்த கதை நகரும். அந்த கதை இது வந்து வித்தியாசமா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஏன்னா, அந்த பையன் வந்து ஒரு மாரியான அந்த நரேஷன் வந்து அவனோட அந்த குழந்தை தன்மைக்கு ஏத்த மாரியான ஒரு இன்னசென்ட் வந்து அந்த நரேஷன்ல தெரிஞ்சது. அது இன்னும் ஹைலைட் என்னன்னா, இந்த அழியாத கோலங்கள் இந்த மாரி படங்கள், அதுக்கு பாலுமகேந்திரா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அ அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குன்னு ஒரு வகையான லவ், லஸ்ட் உணர்வுகள்லாம் இ அந்த இதில காமிச்சிருப்பாங்க. அ அது வந்து பொதுவா வரும். முதல் காதல், அது ஒரு அஃபெக்ஷன் மாரி வரும். அத வந்து இந்த கதையில ஒரு அழகா காமிச்சிருப்பாங்க. இவன் வந்து அந்த ஜமீலாவ, அந்த கிச்சுனா பாலா வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் ஒரு வகையா அவனுக்கு அவள புடிக்கும். அவன வந்து ரொம்ப புடிக்கும். அ அவ அவள வந்து ரசிப்பான். பட் அவ மேல மரியாதையும் இருக்கும். ஒரு வகையான எல்லா உணர்வுகளையும் கலந்து குடுத்துருப்பாங்க இந்த நரேஷன்ல. அது ரொம்ப சூப்பரான நரேஷனா இருந்துச்சு. ஏன்னா, எங்கேயுமே ஒரு ஃபேக் இருக்காது. அ இயற்கையா என்ன ஒரு ஒருத்தனுக்கு நடக்கணுமோ, அது அந்த இடத்துல நடக்கும். அந்த உணர்வ அழகா காமிச்சிருப்பாங்க இந்த கதையில. ஸோ இந்த கதையில இப்ப வந்து ஜமீலாவோட கேரக்டர சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க அத படிக்கும்போதே அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத நம்ம உணர முடியும். ஏன்னா, அந்த கேரக்டர் வந்து ஒரு பெரிய குதிரை வண்டிகள ஓட்டக்கூடிய, அ மாடுகளை மேய்க்கக்கூடிய, அ யாரா இருந்தாலும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசக்கூடிய, யாராவது தப்பா நடக்க வந்தா அவங்கள எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு போல்டான ஒரு பெண்ணா தான் அதில இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த பயணத்தில டெய்லியும் போயிட்டு வரும்பொழுது, இந்த தானியாரோட நடவடிக்கைகள ஃபர்ஸ்ட்டு வந்து ஜமீலாவும், கிச்சனே பாலாவும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவ எப்ப பார்த்தாலும் தானியார் வந்து ஒரு மாரி கனவு கண்டுகிட்டே அமைதியா, தன் வேலை முடிஞ்சோனே ஒரு ஆற்றங்கரையில தனியா உட்காந்துட்டு, இல்லாட்டி மேட்டு பகுதியில உட்காந்துக்கிட்டு, அமைதியா இருந்துகிட்டே இருக்கிறது. திடீர்னு எதையாவது பார்த்து இப்படி வியப்பா பார்க்குறது. அ ஸோ ஒரு அமைதி தன்மையிலேயே இருப்பாப்படி. இத வந்து ஸ்டார்ட்டிங்கில இவங்க 2 பேரும் பயங்கரமா கலாய்ச்சிட்டு, கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த தானியார. அவன் அதுக்கும் பெருசா எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஆனா ஒரு நாள் வந்து அ ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன நடக்கும்னா, இவங்க போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்லேருந்து ஸ்தெபி வெளின்னு சொல்லுவாங்க. அந்த வெளியில வந்து 20 கிலோமீட்டர் பயணப்படணும். அவங்களோட குதிரை வண்டியில பயணப்படணும். அங்கருந்து ஒரு பாறை சரிவு வழியா கடந்து போயி, ஒரு ரயில்வே ஸ்டேஷன போய் அடையணும். அங்க போய் அந்த தானியங்கள்லாம் அந்த ட்ரெயின்ல போய் அந்த மூடைகள ஏத்தி விடணும். இதுதான் அந்த ஊர் மக்களோட வேலைகள். இதுல இவங்க குடும்பத்து சார்பா இவங்களும் போவாங்க. இப்படி போகும்போது, ஒரு நாள் இவன ஒரு கேலி பண்ணணுங்கிறதுக்காண்டி, கிச்சினேபாலாவும், ஜமீலாவும் ஒரு பெரிய மூட்டையில அதிகப்படியான தானியங்கள ஏத்தி, இவனோட வண்டியில போட்டுருவாங்க. தானியார் வண்டியில வச்சுருவாங்க. தானியார் ஆக்சுவலா யாருன்னா, அவன் வந்து ஒரே ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு, மிலிட்ரி ட்ரெஸ்ஸ போட்டு, ஆ ரொம்ப அவன் மட்டும் அனாதையா இருக்கிறவன். ஒரு கால் வேற அவனுக்கு வந்து ஆம் ராணுவத்தில அடிபட்டு ஒரு பிரச்சனையில இருக்கும். நொண்டி நொண்டி நடந்துட்டுருப்பாப்படி. அந்த இடத்துல மூட்டைய எடுக்கும்போது பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. இவன் அந்த கிண்டலையும் தாண்டி வெறித்தன்மையா போய் ஏறி போட்டு,
மேல தூக்கி போட்டு வருவான். அப்போ வந்து அந்த டைம்ல வந்து இவங்க ஹெல்ப் பண்ண போனாலும் அவன் வேணான்னு சொல்லிடுவான். ஸோ அந்த நிகழ்வு வந்து ஒரு மாரியான சங்கடத்த உண்டு பண்ணிரும். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! அவன கிண்டல் பண்றோங்கிற பேர்ல நம்ம ரொம்ப அவன ஹர்ட் பண்ணிட்டோமோ! அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து கிஜ்னே பாலாவுக்கும் வரும், ஜமீலாவுக்கும் வந்துரும். அ அந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அவன்ட்ட சாரி கேட்கணுங்கிற தோணவும் செய்யாது. இருந்தாலும் அவன் வந்து அத பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க, ஜமீலா. ஜமீலா வந்து தானியர வந்து கூல் பண்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாரி அவங்களோட நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாட ஆரம்பிப்பாங்க. அ இத பார்த்த கிஜ்னே பாலாக்கு வந்து ஒரு மாரி வித்தியாசமா தோணும். எனக்கு விஜயனா பாலாக்கு வந்து அ ஜமீலா மேல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அ அவகிட்ட யாராவது அப்ரோச் பண்ணாலே இவனுக்கு பிடிக்காது. அவளும் அவாய்ட் பண்ணுவா. இவனுக்கும் பிடிக்காது. தன் வீட்டு பெண்ண அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அ இவனுக்கே ஜமீலாவ பிடிக்குங்கிறனால, அந்த ஒரு அஃபெக்ஷன்ல அப்படி ஒரு எண்ணத்திலயும் இருப்பான் விஜயனா பாலா. அ இதுக்கு நடுவுல ஜமீலா பாடிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தானியார் நீங்களும் பாடுங்க. நீங்களும் பாடுங்கன்ற உடனே தானியார் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பாட ஆரம்பிப்பான். ஸோ இந்த பாட ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப தான் பார்த்தீங்கன்னா, அந்த கதையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கும். யாருக்குன்னா, ஜமீலாக்கும், அந்த விஜ்னேபாலாக்கும். அ எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த பாடல்கள கேட்கும்போது, ஒரு வேற உலகத்துக்கே போற மாரியான ரைட்டிங் இருக்கும் அந்த இடத்துல. ம் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, அந்த பாட்ட வந்து கேட்டு அப்படியே மெய் மறந்து போற தருணம் வந்து இந்த புத்தகத்துல வரும். அப்படி இருக்கும்போது டெய்லியும் வந்து இந்த பாடல்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துரும் இவங்க 2 பேத்துக்கும். வேகமா வந்துட்டு ட்ரெயின்ல ஏத்திட்டு ரிட்டர்ன் போம்போது அவங்களுக்கு அந்த அ ஊரு போய் சேர்ற வரையும் அந்த அந்த எட அந்த இரு அந்த பயண இடைவெளியில தானியாரோட பாடல் கேட்கறது ஒரு அடிக்ட் ஆயிடும். அந்த பாடல் கேட்கும்போதெல்லாம் என்னென்ன தோணுதுங்கிறத வந்து இந்த கிஜ்னே பாலா அவனோட ஆங்கிள்ல தானே சொல்லுவாங்க இந்த கதைய. ஸோ அவன் என்ன சொல்லுவான்னா, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். எனக்கு நெறைய வகையான உணர்வுகள் தோணுது. ஸோ அத நான் வாசிச்சு காமிக்கிறேன் அந்த அந்த பேராகிராஃபயே. ஒவ்வொரு மாலையும் பாறைச் சரிவின் இடைவழியாக திரும்புகையில் ஏதோ வேறு உலகத்திற்கு போய்க் கொண்டிருப்பது போல உணர்ந்தேன். கண்களை பாதி மூடியபடியே தானியாரின் பாட்டைக் கேட்கும்போது, குழந்தை முதல் எனக்கு பழக்கமான விந்தையான காட்சிகள் என் முன் எழும். ஒரு சமயம் இளவேனிற் காலத்தில் புடைபெயரும் மென்மையான புகை நீல மேகங்கள் கூடாரங்களுக்கு மேல் வெகு உயரத்தில் விரைந்து செல்லும். மறுசமயம் குதிரை கூட்டங்கள் கோடைகால மேய்ச்சல் நிலங்களை நோக்கி தரையெதிர பாய்ந்தோடும். அவன் பாட்ட கேட்கும்போதெல்லாம் இந்த மாரி உணர்வுகள் வருதுங்கிறத சொல்றாரு. இன்னும் வந்து என்னன்னா, நீண்ட சுட்டி மயிரும் விழிகளில் கருந்தழலுமாக விளங்கும் ஆண் குதிரை குட்டிகள் பெண் குதிரைகளை மிடுக்காக முந்தும். வேறொரு சமயம் எரிமலை வாயிலிருந்து பொங்கி வழியும் மணற்குழம்பு போல செம்மறி மந்தைகள் குன்றுகள் மீது மெல்லென இழிந்து பரவும். பின்னொரு சமயம் வெள்ளென நுரைத்த நீர் கண்ணைப் பறிக்க மலை மீது இருந்த அருவி வாய்ந்து விழும். பெரிதொரு சமயம் ஆற்றின் அக்கரையில் அடர்ந்து மண்டிய ஈர்க்க புல் புதர்களுக்கு பின்னே ஞாயிறு மெல்ல தாழ்ந்து மறையும். தொடுவானில் தள்ளும் விளிம்போரமாக தன்னந்தனியே குதிரை மீது செல்பவன் அதை துரத்தி பிடிப்பவன் போல காணப்படுவான். அவன் கையை நீட்ட வேண்டியதுதான், பரிதியை தொட்டுவிட முடியும் என தோன்றும். பின்னர் அவனும் புதருக்குள் பின் மங்குலில் மறைந்து போவான். ஸோ இந்த மாரி அந்த கிஜ்னே பாலாக்கு வந்து இந்த அவன் சொன்ன அந்த பேராகிராஃப்ல இருக்கிறது எல்லாமே, அவரோட தானியாரோட பாட்ட கேட்கும்போதெல்லாம் அவன் மனசு அப்படியே கற்பனையில இந்த மாரியான உருவகங்கள், இந்த மாரியான காட்சிகள் அவனுக்கு வருது அழகழகா அப்படிங்கிறத சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அ இது பார்த்தீங்கன்னா, எனக்கும் சில சில பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இளையராஜாவோட அந்த கல்யாண தேனிலா அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மம்முட்டி, அமலா நடிச்சிருப்பாங்க. அ அந்த பாட்டு ஜேசுதாஸ் வாய்ஸ்ல கேட்கும்போது, அ ஒ ஒரு வகையான அது வந்து முக்கியமா நைட் டைம்ல கேட்கணும். ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்து ஒரு ஃபேனுக்கு அடியில உட்காந்து, ஜன்னல்ல இருட்டா அந்த நிலாவையோ, இல்லாட்டி இருட்டா அந்த வெளியிலயோ உட்காந்துட்டு, இந்த பாட்ட கேட்டா, அப்படியே எப்படி சொல்றது? ஒரு இரவு நேரத்து குளிரோட
அப்படி உணர முடியும். அந்த பாட்ட எந்த இடத்துல கேட்டாலும், அந்த இரவு நேர குளிர எனக்கு உணர்ற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதே மாரி இந்த இதில வந்து தானியார் வந்து பாடல கேட்கும்போது, அந்த விஜய் பாலாவுக்கு என்னென்ன மாரி உணர்வுகள் வருதுங்கிறத சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு ஆன்மீகமான தன்மை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அ அ ஜமீலாக்கு என்ன மாரி உணர்வுகள் வருதுங்கிறது எழுதப்பட்டிருக்காது. ஆனா, அ அத கேட்டு அவங்க மெய்மறந்து போற தருணங்கள்லாம் வரும். ஒரு ஸ்டேஜில வந்து அவங்க வண்டியிலேருந்து இறங்கி தானியார் வண்டியில ஏறி, அவனோட தோள்ல சாஞ்சுக்கிட்டு மெய்மறந்து போயிட்டு, திரும்ப இறங்கி இங்கிட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஜமீலாக்கே ஒரு ஃபீல் ஆயிரும். நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்படி போய் நம்ம அவன் கூட உட்காந்துட்டோம். அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்துரும். இருந்தாலும் அவளுக்கு வந்து அவனோட பாட்டுலருந்து வெளிய வர முடியாது. ஸோ, அதனால ஒரு ஸ்டேஜில இல்ல இது சரியில்ல. நம்ம இனிமேலு இதுக்கு போக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகாம இருக்க ட்ரை பண்ணுவா. ஆனா, இல்ல நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ரூல் வச்சுரும். சரி வேற வழி இல்லாம திரும்ப போவாங்க. அ ஆனா, அப்ப வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைய அவாய்ட் பண்ண பாப்பாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்பாய்லரா தான் இருக்கும். அ புத்தகம் படிக்கிறவங்க படிச்சுட்டு வந்து கேளுங்க. அ இதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு நாள் வந்து ஒரு ராணுவ வீரன் வந்து ட்ரெயின்ல வந்து இறங்குவான். அப்ப வந்து ஜமீலாவோட கணவன் குடுத்த ஒரு லெட்டர் வந்து குடுப்பான். இன்னும் ஒரு 2, 3 மாதங்கள்ல அவன் வந்துருவாங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்ப வந்து ஜமீலாக்கு வந்து ஒரு வருத்தம் வரும். அவள மீறி ஒரு வருத்தம் வரும். அம் அப்ப வந்து தானியார வந்து பார்த்து சொல்லிடுவா. ஓப்பனா சொல்லிடுவா. "இல்ல நான் உன்னைய தான் விரும்புறேங்கிறத" வந்து சொல்லிருவா. ஆக்சுவலா இதில இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த கதைய படிக்கும்போதே படிக்கிறவங்களுக்கே இந்த ரிசல்ட் கரெக்ட்டுங்கிற மாரி ஒரு ஃபீல் வரும். என்னன்னா, இது பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றான் மனைவி. அவ வந்து இப்டி இன்னொருத்தன காதலிக்கலாம்ங்கிற ஒரு ஜென்ரல் சமூக கட்டமைப்பு இருக்குல்ல. அது வந்து இத படிக்கும் பொழுது உடையும். ஏன்னா, அ இந்த கிஜினேபாலாவோட கண்ணோட்டத்தில தான் கதை போகும். அவனுக்கே அவனே அவள பாதுகாக்கணுங்கிறதுக்காண்டி தான் வீட்லருந்து வந்திருப்பான். கூடயே வந்துட்டு போயிட்டுருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 3 பேரும் பிளெண்ட் ஆயிருவாங்க. இவ வந்து இவன் கூட இருக்கிறது தான் கரெக்ட்டுங்கிறத வந்து இவனுக்கே பிடிக்கும். இவ இவ வந்து ஜமீலா வந்து தானியார் கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே அவனுக்கே வந்துரும். ஈவன் அவனே ஜமீலாவ ஒரு ஒரு மாரி ஒன் சைட் லவ்லயும் இருப்பான். அந்த ஏஜுக்குரிய லவ்ல. அ அ அப்படி போகும். அ ஆனா இது எந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த கதைய நீங்க படிச்சுட்டு வரும்பொழுதே, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்மளும் பயணப்படுவோம். இந்த கிஜினபாலாவோடயே சேர்ந்து பயணப்படுவோம். அவனோட கண்ணோட்டத்திலேயே தான் நம்மளும் இருப்போம். ஏன்னா, அதில வந்து கல்யாணம் ஆகி போனவன், அவன் வந்து ஒண்ணும் பெருசா கண்டுக்கவும் மாட்டான். பெருசா லெட்டர்ல கேட்க மாட்டான். ஒரு இதே இருக்காது. அ ஸோ இந்த அந்த ஆர்ட் மூலமா, அந்த பாடல் மூலமா, இசையின் மூலமா அ அவன் மேல அப்சஷனா ஆயிருவா ஜமீலா. ஈவன் கிஜ்னபாலாவுக்கும் அவன பிடிக்கும். அவனோட ஆர்ட்டு எல்லாம் பிடிக்கும். ஜமீலாவும் இவங்களும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத விருப்பப்படுவான். இது எந்த இடத்துல இவனுக்கு தெரியும்னா, அ ஜ கிஜ்னபாலா வந்து தானியர வந்து ரொம்ப உற்று நோக்குவான். அவன் ஏன் இப்படி தனியா இருக்கான்? ஏதோ கனவு கண்டுகிட்டே இருக்கான். எதுக்கு அவன் அமைதியா இருக்கான்? அப்படிங்கிறத வந்து அவன் அனலைசிஸ் பண்ணுவான். இது சாதாரண ஊருக்காரவங்களுக்கு அவன பத்தி தெரியாது. ஆனா, அவன் வந்து அனலைஸ் பண்ணிடுவான். அவன் வந்து தானியாரோட கேரக்டர அனலைஸ் பண்ற அந்த பேராகிராஃப் வந்து படிச்சு தான் காமிக்கணும். ஏன்னா, அது ஒரு முக்கியமான ஒரு பேராகிராஃப். அத நான் படிக்கிறேன். ஆ எனக்கு அந்த கணமே விளங்கிவிட்டது. மாலை வேளைகளை பார்வை குன்றின் மேல் இரவு முழுவதையும் ஆற்றின் கரையிலும் அவன், அதாவது தானியார், தன்னந்தனியாய் கழித்தது ஏன் என்பது, மற்றவர்களுக்கு கேட்காத ஒலிகளை அவன் எப்போதும் காதார பருகுவது எப்படி என்பதும், திடீரென அவன் கண்கள் சுடர் விடுவதும், சாதாரணமாக நேராயிருக்கும் அவன் புருவங்கள் நெறிவதும் ஏன் என்பது எல்லாம் எனக்கு தெளிவாகிவிட்டன. காதலில் ஆழ்ந்து திளைப்பவன் இவன். அதுவும் மற்றவருக்கான வெறும் காதல் அல்ல. அதனின்றும் வேறானது. பெரும் மாண்பு வாய்ந்தது. வாழ்வின் மீது
உலகின் மீது அவன் கொண்டிருந்த காதல் அது என்று எனக்கு பட்டது. ஆமாம், இந்த காதலை அவன் தனக்குள்ளேயே தன் இசையில் வைத்திருந்தான். அது அவனுடைய வழிகாட்டும் ஒளி. இத்தகைய ஈடுபாடு இல்லாதவன் என்னதான் சிறந்த குரல் வாய்ப்பாய் பெற்றிருந்தாலும் இவனைப் போல் பாடியிருக்க முடியாதுன்னு சொல்லி இஜினபாலா சொல்லியிருப்பான். சூப்பரான எக்ஸ்பிளனேஷனாக. அதோட தானியார் வந்து ஒரு சாதாரண ஒரு உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதன் கிடையாது. வேலை இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடியவன், இயற்கையை அவதானிக்கிறவன். அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அவனுக்கு இருக்குது. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பான் அவன். அவனுக்கு பெரிய குரல் வளம் கிடையாது. ஆனால் அவன் பாட்டில் அப்படி ஒரு மேஜிக் இருக்கும். ஏன்னா அந்த பாட்டில் ஒரு உண்மை இருக்கும். அந்த அந்த இயற்கை தன்மை உள்ளே இருக்கும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னதான் நல்ல வாய்ஸ் யாருக்காக இருந்தாலும் இவன் இந்த இயற்கையை லவ் பண்ணுற மாதிரி அவன் யாருமே பாட முடியாது அப்படிங்கிறத சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடைசியாக ஒரு ஸ்டேஜில் ஜமீலாவும் தானியாரும் சந்திக்கிற தருணம் வரும். அதில் 2 பேரும் மனம் விட்டு பேசிடுவாங்க. நான் உன்னை தான் விரும்புகிறேன், அவனும் உன்னை தான் விரும்புகிறேங்கிற அந்த தருணங்கள், பேசக்கூடிய தருணங்கள் சூப்பராக இருக்கும். அதுவும் இஜினபாலாவோட பார்வை அவனோட நரேஷனில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் அவங்க கிளம்பிடுவாங்க. இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படிங்கிறத கிளம்பிடுவாங்க. இது தூரத்துலேருந்து இஜினபாலா பார்ப்பான். அந்த நில அமைப்பு, சூரிய அஸ்தமனத்தில் தூரத்தில் கடைசியாக அந்த அவங்க இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா அந்த நிலப்பரப்புலேருந்து மறைஞ்சிருவாங்கங்கிற அந்த ஸ்டேஜில் பார்ப்பான். அப்போ வந்து ஜமீலான்னு கூப்பிடுவான். அதோட அவங்க போயிடுவாங்க. ஸோ 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடுவாங்க. ஸோ இதை வந்து அவனுக்கு வந்து ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் இஜினபாலாக்கு. அந்த ஆர்ட்டை வரைஞ்சி வச்சுருப்பான். அந்த ஆர்ட்டே அவனுக்கு வினையாகும். அவனுக்கு தெரிஞ்சிடும் வீட்டில் இவனுக்கு தெரிஞ்சே போயிருக்காங்கங்கிறத தெரிஞ்சவொடனே இவனையும் திட்டுவாங்க. ஸோ இவன் வந்து அடுத்த கட்டமாக ஸ்கூல் போயிட்டு முடிச்சுட்டு ஆர்ட் ரிலேட்டடாக காலேஜ் இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன தான் படங்கள் வரைஞ்சாலும் அவன் வந்து இவங்க கடைசியாக போன அந்த ஒரு நிலப்பரப்பை, அதாவது இவங்க அந்த போயிட்டு வந்த தருணங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு மழை பெய்து முடித்த ஒரு நிலப்பரப்பு, புல்கள்லாம் இருக்குது. அங்கே வந்து அந்த மாட்டு வண்டி போன தடங்கள் மறையிற மாதிரியான இடங்களில் இவங்க கால் தடங்கள்லாம் அங்கே அப்படியே போயிட்டுருக்கு. தூரத்தில் இந்த சூரிய அஸ்தமனத்தில் அந்த உருவம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு வச்சா அந்த மறைஞ்சிரும், அந்த ஆர்ட்டிலிருந்தே போயிடும். அப்படிங்கிற ஸ்டேஜில் அவங்க வந்து அந்த படம் இருக்கும். என்ன தான் நான் இதுக்கப்புறம் நல்ல படங்கள் திறமையாக நான் அடுத்து வரைய ஆரம்பித்தாலும் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இதுதான் என்னோடய ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. கண்டிப்பாக ஜமீலாவும் தானியாரும் சந்தோஷமாக இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பான். ஏன்னா தானியார் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அவன் வந்து இயற்கையை நேசிக்கிறவன். ஸோ கண்டிப்பாக அவள் கூட ஜமீலா சந்தோஷமாக தான் இருப்பாங்கிறத வந்து சொல்லி இந்த படம்ங்கிற புக்கு வந்து கதை முடியும். இது படமாகவே எடுக்கலாம். இந்த கதையில் எனக்கு படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இது வந்து 1958 எழுதியிருக்காங்க இந்த கதை. கிட்டத்தட்ட 66, 67 வருஷம் ஆக போகுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையோட மேஜிக்கே வந்து ஒரு இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. நீங்கள் இந்த ஒன்லைனை கேட்டோன்னா ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு இயற்கையை படி பார்த்திங்கன்னா ஒரு சமூக கட்டமைப்பு இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒரு இயற்கையான ஒரு உணர்வுகள் இருக்குது. ஸோ இந்த சமூக கட்டமைப்பை தாண்டுறதுங்கிற ஒரு தருணம் இருக்குல்ல, அதான் இதை அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஜமீலா வந்து ஒரு முற்போக்கான பெண்ணாக இருப்பாங்க, போல்டாக இருப்பாங்க. அதேமாரி அவங்க கொஞ்சம் எது உண்மையான காதலுங்கிறத அந்த உணர்கிற தருணம், அந்த காதலை நோக்கி அவங்க பயணப்படுறது, அந்த இடம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த கதை வந்து ரஷ்யன் லிட்ரேச்சரோட எனக்கு தெரிஞ்ச முதல் கதையாக படிக்கிறேன். அருமையான கதையாக அமைஞ்சது. கண்டிப்பாக இந்த கதையை நீங்கள் படிங்க. ஏன்னா இதில்
ரொம்ப நாள் கழிச்சு சில கதைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடங்கள வந்து வர்ணிப்பாங்க. அத வந்து சொல்லும்போதே அந்த இடத்துல நம்ம இருப்போம். அது மாரியான தருணங்கள்லாம் இந்த கதையிலயும் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும். எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து அ ஒரு மாட்டு வண்டியில வந்து அ 3 பேரும் போயிட்டுருக்குறாங்க. முன்னாடி குதிரை வண்டி போகுது, பின்னாடி மாட்டு வண்டி போகுது. இப்படின்னு சொன்னா ஒரு ஒரு இமேஜினேஷன் உங்களுக்கு தோணும்ல. ஆனா இந்த இடத்துல இன்னும் டீட்டெயில்டா நெறையா கதைகள்ல சில இடங்கள்ல பார்க்கும்போது, அந்த இடத்துக்கே கூட்டு போவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு 4 லைன் இருக்கு படிக்கிறேன். அத படிக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துக்கு போற ஒரு ஃபீல் கிடைக்கும். வண்டி சக்கரங்களுக்கு அடியில் கல்தரை கரகரவென்று நொறுநொறுத்தது. ஸ்தெப்பி வெளியிலிருந்து வீசிய காற்று, காஞ்சிரை பூக்களின் கசந்த நெடியையும், பனிபடர்ந்த முற்றிய கோதுமையின் நறுமணத்தையும் அள்ளி வந்தது. இந்த வாசங்களுக்கும், பாதையின் தார் வாடையும், குதிரைகளின் வேர்வை நாற்றமும் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு போதை ஏறின. இது ஜஸ்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, இத இவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா, இத சொல்லும்போது, இதில சில ஸ்மெல்லையோ, இல்லாட்டி அந்த சத்தத்தையோ நம்ம எங்கேயோ ஃபீல் பண்ணியிருப்போம். அத ஃபீல் பண்ணவங்க இத படிக்கும்போது, அந்த இடத்துக்கே போற தருணங்கள உருவாகும். இது நான் நெறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். அம் ஸோ கண்டிப்பா இந்த புத்தகம் அருமையான மொழிபெயர்ப்பு. அவர் பேர் வந்து சோமசுந்தரம். சோமசுந்தரம். சூப்பரா இருந்தது. ஏன்னா, ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு புக் மாரியே இல்ல. டைரக்ட்டா தமிழ்ல எழுதுன மாரியே இருந்தது. கண்டிப்பா இந்த புக்கோட விலை வந்து ரூ. 70 ரூ. 75 தான். பதிப்பகம் வந்து என்ன பதிப்பகம்னா, அன்னம் பதிப்பகம் நான் வாங்குனது. பனுவல்ல வாங்குனேன். உண்மையாவே சூப்பரான ஒரு புத்தகம். கண்டிப்பா படிங்க. ஏன்னா ஒருத்தவங்க படிக்கும் பொழுதும் அவங்களோட கண்ணோட்டத்துக்கு கதைகள் மாறும். ஸோ கண்டிப்பா அவங்கவங்க ஃபுல் கதையும் படிங்க. மிஸ் பண்ணாதீங்க. அ ஒரு 2, 3 மணி நேரத்திலே படிக்கலாம். 80 பக்கம் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். 80, 85 பக்கம் தான் இருக்கு. ஈஸியா படிச்சிடலாம். கண்டிப்பா வாங்கி படிங்க. இன்னும் வேறு புத்தகத்திலேயோ, படங்கள்லயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.